மறுபடியும் கர்மத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். கர்மம் சொன்னாலே கொஞ்சம் பயம் வருதில்ல. அப்போ கர்மம் செய்யாதீங்க, அவ்வளோதான். கர்மன்னா கட்டுது செய்யாதீங்க சொல்கிறேன். நம்ம செய்கிறதெல்லாம் ஆக்ஷன் சொல்லுவோம், அது கர்மா, கர்ம யோகா. ஆனால் கட்டுது செய்யாதீங்கன்னா கட்டுது செய்யாதீங்க தான் சொல்லிக்கிட்டு வரேன். இந்த கர்மத்தை பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிக்கலாம். பிரப்த கர்மா, சஞ்சீத கர்மா, அகாமி கர்மா என்று 3 விதமாக பிரிக்கலாம். இது புரிஞ்சுக்கணும். சரி, பிராப்த கர்மம் என்றால் என்ன? பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிக்க வேண்டும். இது நான் சொல்லலைங்க, வேதம் சொல்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். போன ஜென்மத்தில் செய்த பாவத்தை எல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பிராப்த கர்மா. இந்த ஜென்மத்தில் செய்த பாவமெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு அனுபவிக்க வேணும். இதுக்கு பேர் சஞ்சீத கர்மா. இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவம் இந்த ஜென்மத்திலே இப்பொழுதே அனுபவிக்க வேண்டும். இதுக்கு பேர் அகாமி கர்மா. யாரும் தப்பிக்க முடியாது. பாருங்கள் எப்படி கொண்டு வராங்கன்னு. அப்போ இதெல்லாம் தப்பிக்க முடியாதுடா. முடியும். கர்மம்னா விதி, கர்மம்னா விதி. விதியை மதியால் வெல்லலாம். உங்கள் பிராப்த கர்மா, உங்கள் சஞ்சீத கர்மா, உங்கள் அகாமி கர்மா, இதிலிருந்து பூர்ணமான விடுதலை கிடைக்கணும்னா உங்கள் குருவை நாடிப்போங்க. அவர் கொடுக்கக்கூடிய உபதேசத்தை கடைப்பிடிங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். குருவை